Hello, welcome back. So, நிறைய ஆப்ஸ் அண்ட் தென் டூல்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கு. Why these tools are matter? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். பிஃபோர் தட், ஸோ இஃப் யூ ஆர் நியூ ஹியர் அண்ட் சஷ்வின் டிசைனர், ஸோ why these tools are matters? லைக் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் தென் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சஃபர் ஆகிற ஒரு திங் என்னென்னா, சிஸ்டமைஸ்டாக அவங்க ஒர்க் ஃப்ளோவை மாற்றாமல் இருப்பாங்க. சிஸ்டமைஸ்ட் இன் த சென்ஸ், ஒரு ஒர்க் ஃப்ளோ நீங்கள் இல்லைன்னா நடக்காது. அண்ட் தென் நிறைய டைம் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அவுட் கொடுக்கும்போது லைக் நல்ல அவுட்டாகவே இருந்தாலும் நிறைய கன்சியூம் ஆகிருக்கும். பழைய டேட்டாஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நான் என்னோட ஒர்க் ஃப்ளோ பற்றி எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தட்ஸ் இட். இந்த சிஸ்டம் வந்து லைக் எல்லா டூல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை ஈஸியாக மாற்றும். நீங்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் கேமரா 16 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரில. ஐ ட்ரைட் இட். நிறையா ப்ரீசெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. லென்ஸ் பிளர், ஏஐ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா இருக்குது. நீங்கள் தம்ப்நெயிலில் யூஸ் பண்ணணுன்னா எனக்கு இப்போது ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது. லைக் நான் இப்போது முன்னாடி ப்ரீசெட்ஸ் போட்டால் அதில் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒப்பாசிட்டி மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து முன்னாடி எல்லாமே கேமராவில் கொண்டு வந்துட்டாங்க. தம்ப்நெயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எனக்கு கேமராவாலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் ரைட்டர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, ஆல்ரெடி ரெடிட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீடியம், சப்ஸ்டாக், கன்வெர்ட். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், அதில் உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ மீடியம் பற்றி அப்புறமா இன்டெப்த்தாக பேசுகிறேன். ஸோ லைக் சப்ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நியூஸ் லெட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் கிட்லேயும் அந்த மாதிரி தான். நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், கன்சியூம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நியூஸ் லெட்டர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ரியேட் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது ரொம்ப இன்டெப்த்தாக க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ப்ரஷ் வைஸ் நிறையா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ஏதாவது ஸ்க்ரிபிள் பண்ணணும், ஏதாவது உடனே ஒரு ஐடியா மாதிரி ஏதாவது கிடைக்கணும்னா நீங்கள் ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃப்ரீ ஃபார்மும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். பட் ஃப்ரீ ஃபார்மில் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா ஃப்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரோக்ரியேட் ட்ரீம்ஸும் விட்டுருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப அனிமேஷன் ஓரியன்டாக இருக்கும். கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்டில் வந்து நிறையா கம்யூனிட்டிஸ் இருக்கும். உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்ஸ் கம்யூனிட்டி எதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நிறைய குரூப்பில் இருக்கேன். அங்கே எப்படி இருக்குன்னா, விர்ச்சுவலாக வந்து பீப்புள் ஹேங் அவுட் பண்ணுற ஒரு பிளேஸ் மாதிரி. லைக் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க, மியூசிக் சஜஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபைல்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களோட டிசைனை வந்து ரிவ்யூஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், நிறையா லிங்க்ஸ் கிடைக்கும், நிறையா ரெஃபரன்ஸ் கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம் பேசிக்காக. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் தென் புக்ஸ் ஓரியன்டாக நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். நீங்கள் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுனாலும் அதில் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், பட் ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ரிமைண்டர். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் த ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். கோ அண்ட் செக் இட் அவுட். லைக் அது எப்படி இருக்குன்னா, உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல ஃபாண்ட் பார்க்குறீங்க, அதோட நேம் தெரியல அப்படின்னா, இட்ஸ் லைக் அ ஷசாம் மாதிரி. அந்த மியூசிக் ஹியர் பண்ணி நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி தரலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபாண்ட்டோட நேமை வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நேம் மட்டும் சொல்லாது, அதுக்கு ஓரியன்டாக இருக்க எல்லா ஃபாண்ட்டும் காட்டும். ஸோ அதில் நீங்கள் பெய்ட் வெர்ஷன் வேணுமா, இல்லை அது வந்து பெய்ட் இல்லாமல் ஃப்ரீயாக எந்த ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் ஆப் வந்து கிண்டில். நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இன்னும். பட்
நிறையா அதில் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஏதாவது ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐடியாஸ் எதுவும் கிடைக்கலன்னா அதில் ஹைலைட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். கிண்டில் ஆப்பில் வந்து எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் பிடிக்கும். நீங்கள் அதில் லுக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் லுக்கப் இன் த சென்ஸ் ட்ரான்ஸ்லேட் மீனிங் அந்த மாதிரி சொல்கிறேன். கிண்டிலில் வந்து நான் நிறையா ரிசர்ச் பண்ணும்போது இப்போது ரெடிட் எப்படி யூஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி இதில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப் வந்து நோஷன். நான் இப்போ சொன்ன எல்லா ஆப்புமே நோஷன் கூட கனெக்டடாக இருக்கும். இட்ஸ் லைக் அ செகண்ட் பர்சன் மாதிரி, லைக் ஜாவிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன்மேனோட ஜாவிஸ் மாதிரி. ஸோ நான் எது எப்போ கேட்டாலும் அது அங்கே இருக்கும். லைக் சின்ன சின்ன விஷயம் எனக்கு எதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுதோ அதெல்லாம் அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் ஐடியாஸ், டாபிக் ஐடியாஸ், அண்ட் தென் ஃபோல்டரோட நேம்ஸு, அண்ட் தென் எந்த ஃபோல்டர் எங்கே இருக்குன்ற லொக்கேஷன்ஸ், அண்ட் தென் வந்து ஸ்கிரிப்ட் ஐடியாஸ். ஒரு ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணணுன்னா அது பீரோவில் எப்போ ஷூட் பண்ணணும், என்னென்னலாம் தேவை, அண்ட் தென் எனக்கு டைம் கன்சியூம் ஆகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது நோஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் யாராவது வேணும்னா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது எத்தனை ஆப் அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா ரிமைண்டர், நோட்ஸ், இப்போ ட்ரெல்லோன்னு ஒரு ஆப் இருக்குல்ல அது, ஸ்லாக்கு, நீங்கள் எவ்வளோ ஆப் சொன்னாலும் எல்லா டேட்டாவும் நீங்கள் நோஷனில் ரீக்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் நிறைய டைம் இன்வாய்ஸ் வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட் கூட போட்டிருக்கேன். தேர்ட் பர்சன் கொடுத்து ஆக்சஸ் கொடுத்துக்கலாம், லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ திங் வந்து அதில் நோஷனில் இருக்குது. ஸோ நோஷன் வந்து இப்போ மேஜராக நான் சொல்ல வந்த அந்த டூல்லே முக்கியமான டூல் நோஷன் தான். எனக்கு பிஹான்ஸில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணுன்னா மூட் போர்டில் இருக்கும். ரைட்டிங்கில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே அந்த ஹைலைட் கிண்டிலில் பார்க்குறது எல்லாமே வந்து கனெக்ட் டு நோஷன். ஸோ நோஷனில் நீங்கள் எல்லா ஆப்பையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ திங். லைக் ஒரு செகண்ட் பர்சன் அவங்க கூட வந்து எப்பயுமே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நோஷனில் என்னால் ஓப்பன் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ நோஷனில் ஒரு திங் என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடியா கீழே ஒரு 10 ஐடியாஸ் வருது. அந்த 10 ஐடியா வந்து இன்னும் ஒரு 10ஆ பிரான்ச் மாதிரி பிரியுதுன்னா எல்லாமே நீங்கள் கனெக்டடாக வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் த திங். ஆர்கனைஸ்டாகவே இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு தோணும். பட் ஒன்ஸ் நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் நோஷன் விட்டு வெளில வர மாட்டீங்க. தட்ஸ் த திங். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நோஷனில் வந்து கேலண்டர் ஆப் இருக்குது. ஸோ அந்த கேலண்டர் ஆப் எப்படி ஒர்க் ஆகுன்னா, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, ஆர்எல்ஸ் அந்த இடத்துக்கு போகணும், இல்லைனா அந்த டைமை வந்து நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், அந்த மாதிரினா அந்த இடத்துல நீங்கள் டைம் பிளாக் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விண்டோஸ்லேயோ இல்லை மேக்கில் இந்த ஓரமாக வந்து நோஷனில் என்ன ஆகுனா வித்தின் 7 hours 14 minutes அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 ஹவர்ஸில் அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஈவெண்ட்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் ரன் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ தட்ஸ் அ திங். நோஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். நீங்கள் ஒரு ப்ராசஸை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் நோஷன் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக ஏதாவது சொல்லு அப்படின்னா நீங்கள் ஓல்டு ஸ்கூல் மாதிரி நோட் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். கிரியேட் யுவர் ஓன் ஈக்கோ சிஸ்டம். உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸோ எக்ஸல் உங்களுக்கு வரும், நல்லா வரும்னா எக்ஸல் யூஸ் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் கூகுள் ஈக்கோ சிஸ்டம் நல்லா இருக்குன்னா கூகுள் ஈக்கோ சிஸ்டம், ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம். ஸோ இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னா நோஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹேவ் a nice day. Bye.